நான் திருவண்ணாமலை எம்எல்ஏ பேசுகிறேன். சரி, அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம். முறையாக இருக்க வண்டி தானே, அது யார் வண்டியா? ஓ, அப்போ டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யார் வண்டி ஓனரா? யாரு சார்? நீங்கள் இதில் எப்படி மேனேஜராக இவங்க பேர் என்ன சார்? அந்த இல்லை, இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரைகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? அப்போ டயர் யார் சார்? டயர் இப்படி தான் வச்சுருப்பாங்களா? தாவேக்க எம்எல்ஏவுக்கு இந்த நிலையா? வெளியான ஆடியோ ஆதாரம். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு பொருட்கள் ஏற்றி சென்ற நம்பர் பிளேட் அழிக்கப்பட்ட லாரி. ஆய்வு செய்து தட்டி கேட்ட எம்எல்ஏவை மிரட்டிய லாரி உரிமையாளர். என்ன நடந்தது? ஆடியோ ஆதாரம் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இன்று ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மொத்த கிடங்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கிடங்கிற்குள் சென்ற அவர் என்னென்ன பொருட்கள் வந்துள்ளன, எவ்வளவு பொருட்கள் இருப்பு உள்ளன என்பது குறித்து அங்கிருந்த பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளரிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து வெளியே வந்தபோது ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படவிருந்த அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஒரு லாரியில் ஏற்றி கொண்டிருந்தனர். அந்த லாரியை ஆய்வு செய்த சரவணன் லாரியின் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் இருந்த பதிவெண்கள் அழிக்கப்பட்டிருப்பதை கவனித்து அங்கிருந்த லாரி ஓட்டுநரிடம் விளக்கம் கேட்டார். அதற்கு ஓட்டுநர் தான் இன்றுதான் வந்திருப்பதாகவும் எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்தார். மேலும் அந்த லாரியின் டயர்கள் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் வாகனத்தின் சட்டப்பூர்வ ஆவணங்கள், தகுதிச் சான்று, காப்பீடு உள்ளிட்டவை குறித்து சந்தேகம் எழுந்தது. மேலும் வாகனத்தின் சேஸ் எண்ணும் அழிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து லாரியின் உரிமையாளர் தரப்பிடம் போனில் சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். ஆனால் அவர் முறையான பதில் அளிக்காமல் சட்டமன்ற உறுப்பினரை மிரட்டும் தொனியில் பேசினார். அது வந்து கொத்தி விட்டுருக்கு சார். ஏதாவது ஒரே பேர்ல தான் லாரி ஓடுதா? இல்லை, பார்த்து தான் வந்திருக்கேன். தெளிவா நம்பரை கொத்தி வேணா உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து விடுறேன். கொஞ்சம் பார்த்துட்டாங்க, லைன்ல வரீங்களா? இல்ல, இது எதுக்கு கொத்திருக்காங்க சார்? இந்த முறைப்படி சுரண்டல சார். கொத்திருக்கு, நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இருங்க, சாருக்கு லொகேஷன் போட்டோ எடுத்து அனுப்பி எஃப்சி காட்டும் போது ஸ்டிக்கர் எடுத்து கொடுக்க ரைட்டு சார். இது கொத்தி இருக்கு. நான் வேணா இப்போ வேணா ஆடியோ சாருக்கு அனுப்பிவிட்ருக்கேன். உங்கள் ஆடியோ வந்து செக் பண்ணி இந்த லாரி உண்மையில் முறையானதான்னு சொல்லி நான் செக் பண்ண சொல்லிடுறேன், சரியா? ஆனால் தெளிவாக கொத்தி இருக்கு. நான் எல்லா லைவில் தான் இருக்கேன். அத்தனை மீடியாவும் கையில் இருக்குது. நான் எல்லோரும் முன்னே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? உங்கள் பேர் சரி, முச்சர். ஓகே ஜி. இது வந்து கொத்தலை. நீங்கள் சொல்கிற ரீசன் என்ன? இவ்வளோ அனுப்பிவிட்டு கொத்தலைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே சார்? இது வந்து வண்டி கொத்தல. எஃப்சி காட்டத்துல நம்ம சுரண்டி காட்டுவோம்ல சார். இது அவங்களுக்கு இந்த வண்டி தானே கன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல எஃப்சி காட்டுறதுக்கு. சுரண்டனா நம்பர் அழியாது சார். சுரண்டை வந்து எதை வச்சு சொன்னீங்க? லைட்டாக இது பண்ணுவோம். இது வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்கல்ல முதல்ல வண்டி ஃபுல்லோ. ஆமாம். அப்போ அந்த நம்பர் தெரியல சார். அது வந்து ஏன் கொத்தி இருக்கு சார் கேட்க? நான் வேற ஒன்று உங்கள்கிட்ட கேள்வி தான் கேட்கேன். கொத்தினா அந்த நம்பரை வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்பரே தெரியாமல், கேஸ் நம்பர் தெரியாமல் மறைக்கப்பட்டதுன்னு என்னோட இதை நான் கேட்குறேன். சார், நீங்கள் இந்த லாரி அடிச்சு பார்த்து இதில் பார்த்து உங்கள் சேஸ் நம்பர் எல்லாம் இருக்கு தெரிஞ்சிடும். இந்த வண்டியில் புக் இருக்குல்ல, இதே சேஸ் அந்த நம்பரில் சேஸ் நம்பர் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சேஸ் நம்பர் வந்து இதில் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் பார்த்துக்குவேன். சேஸ் நம்பர் தான் செக் பண்ணேன், இல்லைன்னு சொல்கிறேன். சேஸ் நம்பர் தெரிஞ்சால் நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடித்து பேச போகிறேன்? அது தெரியாதான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன். இல்லைன்னா சேஸ் நம்பர்னு சொல்லி போட்டோ எடுத்து நான் கிளம்பி வேலையை பார்த்துட்டு வெளியே இருப்பேன். ஏன்னா முறை, அதாவது இப்போ நீங்கள் முறையாக வச்சுருக்கலாம். இங்கே முறையெல்லாம் இருக்குது, அதான் என்னென்னு செக் பண்ணுறேன். ஏன்னா முறையில்லாத லாரி நம்ம ஏரியாவுக்கு ஓடக்கூடாது இல்லை.
இத்தகைய பாதுகாப்பற்ற மற்றும் விதிமுறைகளை மீறிய வாகனங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்படுவது மிகவும் ஆபத்தானது. விபத்து ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சரவணன் வலியுறுத்தினார். மேலும் இந்த லாரி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்களை இறக்கிவிட்டு மீண்டும் இங்கு வந்து பிறகு திருச்செந்தூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆகியோர் ஆய்வு செய்து இதற்கான தகவலை தன்னிடம் கூற வேண்டும் என்று அறிவுறுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த ஆய்வு தற்போது சர்ச்சையானதை அடுத்து வைரலாகியும் வருகிறது.